கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் தொடர்ந்து ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவங்களை நாம் தியானித்து வருகிறோம். மிக ஆழமாக நாம் தியானித்து வருகிறோம். இதோ நாம் ஏதேன் தோட்டத்திலே சர்வம் வந்தது, ஏவாளோடு பேசியது, பழத்தை புசிக்க சொன்னது. ஏவாள் பழத்தை புசித்தால் ஆதாமுக்கும் கொடுத்தால் பாவம் செய்தார்கள், தோட்டத்தை வெளியே துரத்தப்பட என்கிறதான இந்த ஒரு கருத்தை நாம் ஆழமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சத்தியத்தை அறிவு சத்தியமொழி விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 சொல்கிறது. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு ரகசியங்களையும் சத்தியங்களையும் நாம் அறிந்து கொள்வோமானால் நம் ஆத்மாவுக்கு விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். என்ன வசனம் சொல்கிறது அல்லவா? ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாக என்று வேதம் சொல்கிறது. நாம் மற்றவர்கள் அல்லாமல் நாம் இந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த இந்த காரியத்தை நாம் மிகவும் ஆழமாக தேவனுடைய ஆவியானவர் உதவியோடு அவர் கொடுக்கின்ற ஆலோசனையோடு அவர் வெளிப்படுத்துகிற காரியத்தோடு நாம் தொடர்பு படுத்தி வேதத்தில் உள்ள சத்தியத்தை மாற்றாமல் வேதத்திலே காட்டப்பட்ட வசனங்களை ஜோடி செய்ய வசனம் சொல்கிறது. ஜோடி வேத வசனங்கள் ஜோடி இல்லாமல் இருக்காது என்று வசனம் சொல்கிறது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நாம் எதை ஆராய வேண்டும்? சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னது ரிசர்ச் பண்ண சொல்லி இந்த பைபிளை விட்டு அந்த ஆத்தார் இந்த ஆத்தார் எழுதுகிற புக்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய வச்சு படித்து பேசுவாங்க. அதெல்லாம் நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்ள என்றால் நாம் ஆராய வேண்டும் என்றால் வேதத்தை நாம் ஆராய வேண்டும். வேதத்தில் இல்லாத ரகசியங்கள் வேறு எந்த புத்தகத்திலும் நமக்கு கிடையாது. வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களையும் ஆவியானவர் எழுதியிருக்கிறான். ஆவியானவர் நமக்கு அதை புரிய வைப்பான். நம்ம இந்த வேதத்தை விட்டு மற்ற ஆத்தர் எந்த ஆத்தர் எல்லா ஆத்தரும் எழுதுகிற புத்தகம் வாசித்து விட்டு நம்ம என்ன பண்றோம்? ரிசர்ச் பண்ணி சொல்லக்கூடாது. அது வேதத்துக்கு ஒத்து வராது. நாம் ஆராய வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த வேதாகமம் ஆராய்ந்து நாம் பேச வேண்டும். இதில் எல்லாம் உண்டு. எல்லா ஆதாரமும் இந்த வேத புத்தகத்திலே உண்டு. அல்லேலூயா. மீண்டும் ஏற்கனவே சொன்னது போல நாம் ஏதேன் தோட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தை, அதாவது இந்த பாவம் அங்கே செய்யப்பட்டதை வேதம் பதிவு செய்கிறது. அதை நாம் மிகவும் ஆழமாக தேவ ஆவியான உதவியோடு நாம் என்ன பண்றோம்? பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியோடு நமக்கு அதை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். நாம் இதுவரைக்கும் 5 பாகங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது முதலாவது சர்ப்பம் என்பது அது ஊரும் பிராணி அல்ல, அது ஒரு மிருகம். அது ஒரு காலால் நடக்கிற மிருகம். அது சபிக்கப்பட்ட பின்புதான் அது தன் உருவத்தை இழந்து ஊரும் பிராணியாக மாறிக்கொண்டு நம்ம முதலாவது பார்த்தோம். 2வது மற்றும் 3வது பாகத்திலே அந்த சர்ப்பத்துக்கு எப்படி பேசும் தன்மை வந்தது, இயற்கையாகவே அதற்கு பேசும் தன்மை இருந்தா அல்லது சாத்தானின் ஆவி அதற்குள் வந்தபடினாலே அதை பேசிட்டா என்பதை நான் பார்த்த முடிவிலே தேவனாய கர்த்தர் உண்டாக்கும் பொழுது இந்த சர்ப்பத்திற்கு பேசும் தன்மை அவர் கொடுத்தார். ஏனென்றால் சாத்தானால் புதிதாக உருவாக்க முடியாது. ஒருவேளை பேசக்கூடாத பேச முடியாத மிருகத்தை அவன் பேச வைக்க கூடுமானால் இந்த ஏதேன் தோட்டத்துக்கும் சிலுவையும் மரணத்துக்கும் 4000 வருஷம் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவன் எத்தனையோ மிருகத்தையும் அவன் பேச வைத்திருப்பான். உலகத்தை தன் கைக்குள்ளாக போட்டுக் கொண்டிருப்பான். எல்லாரும் வஞ்சித்து வைத்திருப்பான். அவனை உருவாக்குகிற தன்மை அவனுக்கு கிடையாது. அப்படி உருவாக்க அவனுக்கு இருந்தால் அவன் சிருஷ்டி சாத்தானா மாறிவிடுவான். ஆனால் வேதம் பதிவு செய்கிறது, சிருஷ்டி கர்த்தர் நம் தேவன் ஒருவரை, அவராலே மாத்திரமே சிருஷ்டிக்க முடியும் என்று. அடுத்த 4வது பாகத்திலே எப்படி அந்த சர்ப்பம் சொன்ன உடனே ஏவாள் எப்படி அதை ஏற்றுக்கொண்டு பழத்தை புசித்தார் என்பதை நாம் பார்த்தோம். 5வது பாகத்திலே நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி சாத்தான் அந்த சர்ப்பத்தை தேர்ந்தெடுத்தான். ஏனென்றால் காட்டிலே அநேக மிருகங்களை தேவனாய கர்த்தர் உண்டாக்கிறார். அவன் எல்லாவற்றையும் விட்டு ஏன் அந்த சாத்தான், அந்த பொல்லாத சாத்தான், மனுஷனை கொள்ளுகிற சாத்தான், அந்த திருடன், எதற்காக அவன் அந்த சர்ப்பத்தை தேர்ந்தெடுத்தான் நாம் பார்த்தோம். ஏனென்றால் அந்த சர்ப்பம் இந்த பாவத்தை செய்வதற்கு ஏற்றபடி இருக்கிறது. அவன் சரீர உடலமைப்பு, அவனுடைய பாடி டெம்பரேச்சர், அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய நுண்ணறிவு, ஏமாத்துகிற தன்மை எல்லாமே சரியாக இருக்கிறபடினாலே அந்த பொல்லாத சாத்தானவன் சர்ப்பத்தை இந்த பாவத்தை செய்வதற்கு அவன் தேர்ந்தெடுப்பான். இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஏதேன் தோட்டத்திலே சொல்லப்பட்ட அந்த 2 விதமான விருட்சங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். அந்த விருட்சம் என்பது என்ன? விருட்சம் என்பது உண்மையிலே இங்கு சொல்லப்பட்டபடி அது ஒரு மரமா, அதாவது ஜீவன் இல்லாத உயிர் இல்லாத ஒரு மரத்தை இங்கு குறிக்கிறதா, அல்லது மாம்சமும் ரத்தமும் உள்ள ஒரு சரப்பொருளான ஒரு மனிதனையோ அல்லது ஒரு சதையோ அது குறிக்கிறது எல்லாம் இந்த இடத்துல நான் பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 1வது 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவங்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அதை ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது.
ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீ நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று அந்த சர்ப்பம் சொன்னதாக இந்த வேதம் இங்கே நமக்கு பதிவு செய்கிறது. இங்கே சொல்லப்பட்டதான இந்த வாசிக்கப்பட்ட வசனத்திலே விருட்சங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனாய கர்த்தர் அதே ஆதியாகமம் 2:17 ஆனாலும் தேவனாய கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சக்கனியை புசிக்க வேண்டாம், அதனை புசிக்கும் நாளிலே சாகவே சாகவா என்று ஆதியாகமம் 2:17 தேவனை கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ தேவனாய கர்த்தர் உண்டாக்கின இந்த 2 விருட்சம் குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது ஆதியாகமம் 2:9 தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லமான சகல வித விருட்சங்களும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்கப்பட என்று வேதம் பதிவு செய்கிறார். ஆதியாகமம் 2:9. ஸோ இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் மற்றும் ஜீவ விருட்சம் இதை எதை குறிக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது நாம் பார்க்கலாம். வாசிக்கப்பட்ட வசனத்திலே சொல்லப்படுகிற விருட்சங்கள் உண்மையிலே அது நாம் பார்க்கிற வண்ணமாக, நம் கண்களுக்கு காண்க வண்ணமாக, அது ஒரு ஆப்பிள் மரமாகவோ அல்லது திராட்சை செடியாகவோ, சரிங்களா, அல்லது அந்த உயிரற்ற அந்த மரத்தை அதை குறிக்கின்றதா, அல்லது மாம்சமும் ரத்தமும் உள்ள ஒரு பொருளை அது குறிக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 2:9 தேவனாய கர்த்தர் இந்த 2 விருட்சங்களை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்திலே இரண்டு வகை விருட்சத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். முதலாவது நாம் ஜீவ விருட்சம் என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆதியாகமம் 3:7 ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தவுடன் அப்போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டதை சொல்கிறது. அப்படி என்றால் அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்னதாக அவர்கள் கண்கள் அற்றவர்களா அல்லது அவர்கள் ஒரு பிளைண்டாக இருந்தார்களா? இல்லை, அவர்கள் கண்கள் இருந்தால் அவர்கள் பார்த்தார்கள். ஆனாலும் அவர்கள் பாவம் செய்து அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதை வேதம் சொல்கிறது. அப்படின்னா வேதம் பொய் சொல்கிறதா? ஆதாமும் ஏவாளும் அவர் உண்டாக்கும் பொழுதே அவர் கூடனாக தான் உண்டாக்கி இருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் அப்பொழுது அவங்க இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டதை வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் அது வரைக்கும் அவர்கள் கூடுதலாக இருந்தார்களா? இல்லை, அவர்கள் பாவியுள்ளாக இருந்தார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த கண்கள் திறக்கப்பட்டது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஒரு சம்பவத்தை வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தால் நம்முடைய ஞானத்துக்கு ஏற்றபடி, நம்முடைய மாம்சத்துக்கு ஏற்றபடி நாம் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அல்லது வேறு விதமாக இருக்குதுன்னா நாம் என்ன பண்ணோம், அது வேறு விதத்திலே தேவனாய கர்த்தர் அதை எழுதியிருக்க நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் வேதத்தோட ரகசியங்கள் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது ஒன்று சொல் அர்த்தமாக இருக்கும், சொல்லப்பட்டபடியே ஒரு பழம் என்றால் அது ஒரு பழமாக இருக்கும், அல்லது அந்த பழத்திற்கு வேறு அர்த்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணிப்பாங்க, அங்க என்ன பண்ணிப்பார் சொல்லியிருப்பார். ஒன்று நம் கண்கள் நம் மாம்ச ரத்தம் காண்கிறபடி நேரடியாக நம்ம ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அது என்ன சொல்றாங்க, சொல் அர்த்தம் என்று சொல்வார்கள். அப்படி சொல் அர்த்தமாக அந்த சம்பவம் பொருந்தாவிட்டால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவனாகிய கர்த்தர் அதை சொல் அர்த்தமாக இங்கு எழுதாமல் வேறு ஒரு அர்த்தத்திலே அதை எழுதியிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டால் தான் வேதத்தோட ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் வேதம் நமக்கு பொய் என்று தோன்றும். ஏன்னா மாற்றி எழுதியிருக்கோம் என்ன சொல்லுவோம், வேதம் பொய் என்று தான் நம்ம சொல்லுவோம். ஜெனரலா சொல்லணும், போது சாதாரணமா படிக்கும் பொழுது இப்ப ஆதாம் ஏவாள் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க கண்ணு திறக்கப்பட்டது என்றால் அப்ப தேவனை எப்படி உண்டாக்கி அவர்கள் அதுக்கு முன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கங்கு இல்லாதவர்களா கண் பார்வை அற்றவர்களா எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம்? இல்லை, தேவனை உண்டாக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஒவ்வொன்றும் பார்த்து 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 உருவாக்கினார், கண்களை உருவாக்கினார், எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக அவர் உருவாக்கினார். சோ நாம் இது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இங்கே இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இங்கே சொல்லப்பட்ட சம்பவங்கள் சொல் அர்த்தமாக காண்கிறபடி இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் வேறு ஒரு அர்த்தத்தை வேறு ஒரு கோணத்திலே ஆவியானவர் இங்கே இது எழுதி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஒன்று அந்த சம்பவத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று சொல் அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா வேறு எடுத்துக்கொள்ளணும். ரெண்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கலாம், இந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவங்களையும் அவர் பெற்றுக்கொண்ட சாபத்தையும் அந்த சாபத்தினால்
இந்த உலகத்திலே உண்டானவர்களை எல்லாம் நாம் கூர்ந்து கவனித்தால், அதை ஏதேன் தோட்டம் அந்த பாவம் செய்த அந்த சம்பவத்தையும், அந்த பாவம் செய்வதற்கு செய்த பிறகு அவர் பெற்றுக்கொண்ட சாபத்தை நாம் உற்று நோக்கினால் அவர் என்ன பாவம் அவர் செய்த நன்றாக நாம் அறிந்து கொள்ளலாம். விருட்சம் என்பது சொல்லர்த்தமாக மரத்தை குறிக்காமல் வேறு அர்த்தத்தை குறிக்கிறது என்பதை நமக்கு நன்றாக புரிந்து கொள்ளலாம். நாம் இப்போது நாம் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவை வேதம் ஜீவ விருட்சமாக நமக்கு காண்பிக்கிற வேதத்தில் அநேக வசனம் காண்பிக்கிறது. ஜீவன் பிளஸ் விருட்சம், ஜீவனை தருகின்ற விருட்சம். ஒருவேளை ஆதாம் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால், அதாவது மன்னாவை, அதாவது வார்த்தை அவன் புசித்திருந்தால் இன்றைக்கும் ஆதாம் என்ன பண்ணி அவர் உயிரோடு இருந்திருப்பார். வேதத்தில் இதை நாம் பார்க்கலாம். யோவான் 6:48 நானே ஜீவ அப்பம் சொல்றார். யோவான் 6:48 நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். என்றால் நான் பேசுகிறது வேத ஆதாரத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். சரிங்களா? இது அங்கும் இங்கும் இல்லை, வேதத்தில் சொல்ற வசனத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யோவான் 6:48 இயேசு சொல்கிறார், நானே ஜீவ அப்பம் என்கிறார். 6:49 உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், ஆனால் 6:50 இதிலே புசிக்கிறவன் மரியாதை இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே என்றார். அதான் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு ஜீவ அப்பமாக அவரை காண்பிக்கின்றார். யோவான் 6:51 நான் வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த அப்பத்தை நமக்கு தெரியும், அப்பம் நமக்கு தெரியும் அது ஒரு ரொட்டி என்று. ஆனால் இங்க ஆண்டவர் சொல்றது அது ரொட்டி அல்ல, அது மாம்சமும் ரத்தமும் உள்ள நான் தான் அந்த அப்பம் என்று சொல்கிறார். அப்போ இது சொல்லர்த்தமாக இல்லை, அந்த அப்பம் என்பது சொல்லர்த்தம் இல்லை. வேறு வித ஆண்டவர் என்ன பண்றார் சொல்றார், நமக்கு தெரிந்தபடி அப்பம் என்பது நாம் ஒரு மாவு செஞ்சு சுட்டு நமக்கு ஒரு ரொட்டி, நமக்கு அப்பம் என்பது. இங்க ஆண்டவர் சொல்கிறார், நானே அந்த அப்பம் என்கிறார். மாம்சமும் ரத்தமும் உள்ள இயேசு கிறிஸ்து நான் தான் அந்த அப்பம் என்கிறார். அப்போ இது சொல் அர்த்தம் இல்லை. 6:54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அப்படியே கடைசி நாள் எழுப்பேன். இதிலேயும் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு ஜீவ அப்பமாக, ஜீவ விருட்சமாக அவர் தன்னை காண்பித்துக் கொள்கிறார். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சத்துக்கு ஒப்பாக வேதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணமடையும் வந்து என்று தேவனாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அதாவது இந்த ஒரு ஜீவனை கொடுக்கிற அப்பம், ஜீவ அப்பம், ஜீவ விருட்சமாக நான் வந்தேன் என்று என்ன பண்ற ஆண்டவர் இங்க சொல்கிறார். இதிலேயும் ஆண்டவர் தன்னை ஒரு ஜீவன் விருட்சமாக அவர் தன்னை காண்பித்துக் கொள்கிறார். 2:13 என் ஜனங்கள் எனக்கு 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாக வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இந்த வசனத்திலையும் இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ விருட்சத்துக்கு ஒப்பாக வேதம் குறிப்பிடுகின்றது. யாத்ரா 3 அதிகாரத்தில் பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் யோவான் ஸ்தானத்தில் ஞானஸ்தானம் பெறுவதற்கு வருவதைக் கண்டு 3:9 ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ள சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 3:10 இப்பொழுதோ கோடாரியானது மரங்கள் வேறு வைத்திருக்கிறது, ஆக நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இங்க வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலே நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். நல்ல கனி கொடாத மரம், நல்ல கனி கொடாத விருட்சம். இங்க விருட்சத்தை யாரை குறிக்கிறது? மாம்சமும் ரத்தமும் உள்ள மனிதன் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் எதுக்காக வந்தார்? அது மரம் என்ன பண்ணும்? அதை வெட்டி அது அக்னியிலே போட்டாயின்னா அது ஒன்றும் அதுக்கு தெரியாது, ஏன்னா அதற்கு ஜீவன் இல்லை, அதுக்குள்ள ஆத்மா இல்லை. இங்கே குறிப்பிட இங்க வசனம் வாசிக்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்பொழுது கோடாரியானது மரங்கள் வேறு அருகே வைக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையா நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். நமக்கெல்லாம் தெரியும், நியாயத்தீர்ப்பு நாளிலே பாவம் செய்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், துன்மார்க்கமாக எல்லாமே எங்க போவாங்க? எங்க போவாங்க? அக்னியிலே போடப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இங்க குறிப்பிடப்பட்ட இந்த நல்ல கனி கொடாத மரம், நல்ல கனி கொடாத மரம், நன்மைகளே செய்யாத மரம், நன்மைகளே செய்யாத மனிதன், நன்மைகளை செய்யாத மாம்சமும் ரத்தமும் உள்ள மனிதன் என்ன பண்ணுவார்? அவரை தூக்கி கொண்டு போய் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? அக்னியிலே போட வேண்டும் என்று சொல்லுகிறது. சோ இங்கே
குறிப்பிடப்பட்ட இந்த நல்ல கனிகொடாத மரம் என்று சொல்கிற இந்த வசனம் ஒரு ஆள் தத்துவத்தை குறிக்கின்றது. நாம் இதுவரைக்கும் பார்க்கிறோம், மரம் என்பது, விருட்சம் என்பது ஒன்று மரத்தை குறிக்கும், ஒன்று ஒரு விதத்தில் மரத்தை, எல்லா இடத்திலும் இல்ல, ஒன்று மரத்தை குறிக்கும். இன்னொரு அர்த்தத்திலே அது மாம்சமும் ரத்தமும் உள்ள நம்மை அது குறிக்கிறது. அது மாம்சமும் ரத்தமும் உள்ள ஒரு ஜீவனை அது குறிக்கிறது நாம் பார்த்துக் கொள்கிறோம். இப்ப இங்கே சொல்லப்பட்ட இந்த கோடாரியானது மரத்தில் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்ட இந்த வசனம் அது மரத்தை குறிப்பிடாமல் அது மனிதனை குறிக்கின்றது. எரேமியா 2:21 நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளை மாறி போனது என்ன. இந்த வசனத்தில பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் திராட்சை செடிக்கு ஒப்பாக அவர் சொல்கிறார். செடி மரம் இவைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஒப்பாக அவர் காண்பிக்கிறார். ஏசாயா 61:3 இயேசு கிறிஸ்துவை நீதியின் விருட்சம் என்று கூறுகிறது. நம் தேவனாக இயேசு கிறிஸ்துவை அவர் நீதியின் விருட்சம், நீதியின் விருட்சம் என்று வேதம் கூறுகிறது. விருட்சம், தேவனை கர்த்தர் மாம்சமும் ரத்தமுமாக வந்த இந்த உலகத்தில் வந்த கர்த்தரை விருட்சம் என்று வேதம் பதிவு செய்கிறது. ஏசாயா 65:22 விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்டில் இருக்கும் என்று வேதம் பதிவு செய்கிறது. அதாவது ஒரு மரத்திற்கு இருக்கிற நாட்டிலே போல என் மனுஷன் இருக்கும் என்று, அதாவது மனிதனை மரத்திற்கு ஒப்பாக இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. மார்க் 8:22 8:24 வாசித்தால், ஒரு குருடனுக்கு இயேசு கிறிஸ்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாக காண்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றார். அதாவது ஒரு மனுஷனை எப்படி காணும், மரத்தை போல காண்கிறேன் என்று இந்த வசனத்தில் இங்கே குறிப்பிடப்பட்டது. மனிதனும் மரமும் ஒன்று என்று இங்கே வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடைசியாக தேவனாய கர்த்தரே அவர் நான் ஒரு மரம் என்று சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்திலே மாம்சமும் ரத்தமாக வந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர், பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக வந்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நான் ஒரு மரம் என்று அவரே இங்கு சொல்லியிருக்கிறார். உங்களை வாசித்து காட்டுகிறேன். லூக்கா 23:31 சிலுவை சுமந்து செய்கிற இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறதான ஸ்திரீகளை பார்த்து, பச்சை மரத்திற்கு இவர்களை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்வார்கள், செய்ய மாட்டார்கள் என்றார். அதை பச்சை மரமாகிய நானே, ஜீவப்பமாகிய நானே, ஜீவ விருட்சமாக நானே, ஜீவனை கொடுத்த நானே, எனக்கே இப்படி இவர்கள் செய்தார்கள். அதாவது பச்சை மரம் என்றால் அது ஜீவன் உள்ள மரம். பச்சை மரம் அது பட்ட மரம் அல்ல, அது ஜீவனை கொடுக்கிற, அது என்ன பண்ணும், பச்சை மரம் கனிகளை கொடுக்கும், எல்லாவற்றையும் அதை கொடுக்கும். அந்த மரமாக என்னையே இவர்கள் சிலுவையில் அடைந்தார்கள் என்றால் பட்ட மரமாக உங்களுக்கு அவர் என்ன செய்ய மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை மரமாக, தன்னை ஒரு விருட்சமாக, நல்லா பாருங்க, பச்சை மரத்திற்கு இவர்களை செய்தார். பச்சை மரமாக இயேசு கிறிஸ்து இவர்கள் எனக்கு செய்தால் பட்ட மரமாக உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொல்கிறது. இந்த வசனத்திலே தேவனாய கர்த்தர் தன்னை பச்சை மரமாகவும் ஜனங்களை பட்ட மரமாகவும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே, சொந்த வாயினாலே சொல்கிறதான வார்த்தையாக இருக்கிறது. அதாவது மரம் என்பது விருட்சம் என்பது என்ற ஒரு சடப்பொருளான மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய ஒரு ஜீவனை குறிக்கிறது. இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். மரம் என்பது, விருட்சம் என்பது அது ஒரு சடப்பொருளான ஜீவன் இல்லாத ஒரு பொருளை இங்கே குறிப்பிடப்படாமல் அது மாம்சமும் இரத்தமும் உள்ள ஒரு ஜீவனை அது குறிக்கின்றது என்பதை இங்கே நாம் இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். ஜீவ விருட்சம் ஒரு மாம்சமும் இரத்தமும் உள்ள ஒரு ஜீவனை குறிக்கிறது என்றால், அப்பொழுது நன்மை தீமை என்ன பண்ண அந்த விஷயம், அது ஒரு ஆள் தத்துவம் தான். ஆள் தத்துவம் என்றால் மாம்சமும் ரத்தமும் உடைய ஒரு ஜீவனை அது குறிக்கிறது. ஏனென்றால் அங்க மாத்தி அங்க ஆளுநங்க எழுத மாட்டார். ரெண்டுமே சொல்லப்பட்டது விருட்சம். ஒன்று நன்மை தீமை வச்சு, இன்னொன்று ஜீவ விருட்சம். ரெண்டுமே என்ன பண்ணது, விருட்சங்கள் தான். ஜீவ விருட்சம் மாம்சமும் ரத்தமும் ஜீவனுடைய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்றால், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் கொல்லுகிறவன், திருடன், அவனை என்ன பண்ற, அந்த சர்ப்பம் என்ன பண்ற, அந்த சர்ப்பமும் எப்படி இருக்கப்போ மாம்சமும் ரத்தமாய் இருக்கிறது. சர்ப்பம் எப்படி இருக்கிறப்போ மாம்சமும் ரத்தமாய் இருக்கு. அதனால அதை நன்மை தீமை அறிந்த விருட்சம் என்ற வேதம் இங்கு பதிவு செய்கிறது. ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்து என்றால், நன்மை தீமை அறிவித்த விருட்சம் அந்த பொல்லாத சர்ப்பத்துக்கு இருந்த அந்த சாத்தான் ஆவி.
இப்ப சாத்தான் எப்படி இருக்கிறான்? சர்ப்பத்துக்குள்ளாக அவன் மாம்சமும் ரத்தமாக இருக்கிறான். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வேற ஒன்றுக்கும் வரான். இந்த வசனத்திலே சாத்தான் நம்மை கொல்லுகிறவனாய் வேதம் பதிவு செய்கிறது. அவன் ஒரு திருடன், அவன் ஒரு கொலைகாரன் வேதம் சொல்கிறது. ஏன்னா ஆதியிலே ஆபேல் அவன் கொலை செய்தான். நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்களேன், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின இந்த கணவன் மனைவி உறவாக இருந்திருந்தால், உண்டாக்கி இருந்திருந்தால், எப்படி முதலாவதாக பிறந்த அந்த காயனுக்கு ஒரு தன் சகோதரனை கொலை செய்யும் அளவில் எப்படி அவனுக்கு அவன் இருதயத்தில் எண்ணம் வந்தது? ரத்தம் எப்படி அவனுக்கு மாறி போனது? கர்த்தர் உண்டாக்கின உறவு, கர்த்தர் தான் கணவன் மனைவியை உண்டாக்கினார் என்றால், கர்த்தர் தான் உடல் உறவை உண்டாக்கினார் என்றால், அப்படி பிறந்த முதலாவதாக பிறந்த காயின் எப்படி சகோதரனை அவன் எப்படி அவன் கொலை செய்பவன் எப்படி அவன் மாறி போனான்? எப்படி மாறி போனான்? அவன் ரத்தம் எப்படி மாறி போனது? கொலை செய்யும் அளவுக்கு ரத்தத்தில் எப்படி அவனுக்கு அந்த ஒரு வெறுப்பு அவனுக்கு எப்படி வந்தது? அதான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க ஒன்றுக்கும் அவன் வரான். கொல்லாத சாத்தான் அவன் கொல்லுகிறவன், அவன் திருடன் வேதம் சொல்கிறது. அதாவது இந்த ஜீவ விருட்சமாகிய வார்த்தையை புசித்தால் நித்தியமாக நாம் வாழலாம், மரணம் கிடையாது. அதே போல சாத்தானின் வார்த்தைகளை, சாத்தானின் இச்சைகளை அதை நாம் புசிப்போமானால் நமக்கு நித்திய மரணம் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொள்கிறது. அதான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரான். பரிசுத்தம் கர்த்தர் என்றால் பரிசுத்தம் என்றால் கர்த்தர், பாவம் என்றால் சாத்தான். பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் அப்படியே ஆப்போசிட். பரிசுத்தமாக இருந்தால் தேவனாகிய கர்த்தர், பாவம் இருந்தால் சாத்தானானவன். சோ இதுவரைக்கும் நான் பார்த்ததிலே விருட்சம் என்பது ஏதேன் தோட்டத்திலே இங்கே சொல்லப்பட்ட இங்கே குறிப்பிடப்பட்ட விருட்சம் என்பது அது ஒரு சடப்பொருளான ஒரு மரத்தை குறிக்காமல் அது மாம்சமும் ரத்தமும் உள்ள ஒரு ஜீவனை அது குறிக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்பது சர்வத்துக்கு இருக்கிறதான அந்த சாத்தானின் ஆவி. ஜீவ விருட்சம் என்பது இயேசு கிறிஸ்து, அவருடைய வார்த்தைகள். வசனம் சொல்கிறவா, என் வார்த்தையை புசித்தால் என்றென்றைக்கு அவன் பிழைப்பான் வேதம் சொல்கிறது. அவன் மரிப்பதில்லை. வார்த்தையை புசித்தால் அவன் மரிப்பதில்லை. மாறாக இச்சையை நாம் புசிப்போமானால் மரிப்போம். மரணம் உண்டு, நித்திய மரணம் உண்டு. வேதம் அதுதான் பதிவு செய்கிறது. மார்க் 11:13-14 வசனம் வாசிப்போமானால், இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தை கண்டு பசியை போக்கிக் கொள்ள அதிலே கனி எதுவும் இல்லாததால் அந்த மரத்தை அவர் சபிக்கிறார். நீங்க நல்லா பாருங்க, அந்த அத்தி மரத்துக்கு அதனுடைய அந்த சீசன் இல்லை. என்றால் அத்தி மரத்தை உண்டாக்கினவர் தேவனாகிய கர்த்தர். ஒரு வருஷத்திலே இந்த மாசத்திலே ஒரு குறிப்பிட்ட மாதத்துல அது அத்திப்பழ தர வேண்டும் என்று அதுக்கு நியமித்ததை, அதை கொடுத்ததை தேவனாகிய கர்த்தர் தான். வசனம் சொல்லுகிறது, அது அத்திமர காலம் இல்லாதபடினாலே அதுக்கு அத்திப்பழம் இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதை சபிக்கிறார். அப்போ தப்பு தானே? கர்த்தர் உண்டாக்கினார். ஃபார் எக்ஸாம்பிள், மார்ச் மாசம் அந்த அத்திமரத்திலே பழம் வர வேண்டும் என்று தேவனாகிய அத்திமரம் உண்டாக்கும் பொழுது அதற்கு அதனுடைய எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்திருந்தால் மார்ச் மாசம் வந்து பார்த்து அத்திமரத்தை அத்திமரம்னா அதை சபிக்கலாம். அந்த வசனம் சொல்லுது, அது அத்திமர பணம் இல்லாத காலம், அது சீசன் இல்லை. அது ஆனால் தேவன் என்ன பண்ண அதை சபிக்கிறார். அப்ப கர்த்தர் செய்தது தவறா? இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது அத்திமரம் யாருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இது எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க போய் உங்க போதனத்துக்கு உங்க பாஸ்டர் போய் கேட்டு பாருங்க. இங்க சொல்லப்பட்ட அத்திமரம் யார் பாஸ்டர் கேட்பாங்க, அவர் சொல்லுவார், இந்த அத்திமரம் இங்க குறிப்பா அத்திமரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அவர் சொல்லுவார். அப்ப இந்த அத்திமரம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால், இந்த விருட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த சொல்லப்பட்ட இந்த அத்திமரம் மாம்சமும் ரத்தமும் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால், ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்ட விருட்சம் மாம்சமும் ரத்தமும் ஒரு ஜீவன், அதுவும் ஒரு ஜீவன். மாம்சம் ரத்தம் ஒரு ஜீவன். ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்பது சர்வம், அதுவும் மாம்சமும் ரத்தமாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த அத்திமரத்தை மாத்திரம்
அத்திமரத்தை மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களே குறிப்பிடுகிறது என்றால், தேவனாய கர்த்தர் தன்னை ஒரு பச்சை மரம் என்று அவரே தன்னை அவர் என்ன பண்ண சுட்டி காட்டுகிறார். அவர் சிலுவை சுமக்கிற பொழுது பச்சை மரமாகிய எனக்கே இவர்கள் இப்படி செய்வார்கள் என்றால், பட்ட மரமாக உங்களுக்கு என்ன செய்வார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இங்க அத்திமரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பாக இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ற அத்திமர காலம் இல்லை, அது பணம் தர முடியாது. ஆனால் தேவன் சபித்தார் என்றால் கர்த்தர் செய்ததிலே தவறு இருக்குமா? நாம் தவறை கண்டுபிடிக்க முடியுமா? பாவம் நம்மளை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ இங்கே நாம் சொல் அர்த்தமாக பார்த்தால் ஆண்டவர் அத்திமர காலமே இல்லை, அதை அவர் சபிக்கிறார். என்ன இவர் ஆண்டவர் அப்படி நமக்கு தோணுது இல்லை. ஆனால் இங்கு எழுதப்பட்டது வேறு அர்த்தத்திலே, வேறு கோணத்திலே இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல ஆதியாவது எழுதப்பட்ட இந்த மரம் விருட்சம் என்பது வேறு அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வேறு கோணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மரம் என்பது அது சடப்பொருளான ஒரு மரம் அல்ல. விருட்சம் என்பது ஒரு கனியில கொடுத்ததான ஒரு விருட்சம் மரம் அல்ல. அது மாம்சமும் ரத்தமும் உள்ள ஒரு ஜீவன், மாம்சம் ரத்தமும் உள்ள ஒரு ஜீவன், மாம்சமும் ரத்தமும் உள்ள ஒரு ஜீவன். அதுதான் அந்த சர்பம், சாத்தான். அதுதான் சாத்தான உருவம். சாத்தானுக்கு உருவம் கிடையாது. இப்போ எங்க இருக்கிறான்? அவன் சர்பத்துக்குள்ளாக இருக்கிறான். அவன் போய் என்ன பண்றான்? அவன் மாம்சம் ரத்தமாக இருக்கிறான், அவன் சர்பத்துக்குள்ளாக இருக்கிறான். சர்பம் எப்படி இருக்கப்போ அது நடந்து செய்கிறான் ஒரு மிருகம். ஏன் அது மிருகம்? அதுக்கு ஆத்மா இல்லை, அதனால் அது மிருகம் என்று பதிவு செய்கிறது. அவன் மனிதனை போலவே இருப்பான், ஆலயம் போல அவன் இருப்பான், அழகாக இருப்பான், ஹேண்ட்ஸமாக இருப்பான். ஆனால் அவனை போல ஆத்மா இல்லை, அதனால் அவன் மிருகம் என்று பதிவு செய்கிறது. சோ பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, நாம் சத்தியத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது யோவான் 2:17 சொல்லப்பட்ட பிரகாரமாக கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய மூன்றும் இவ்வுலகத்திலே உண்டானது. இவைகள் பிதாவிலே உண்டான ஆளுநர் சொல்லுகிறது. தேவனாய கர்த்தர் மனிதனை அவன் தேவ சாயலாக உண்டாக்கின சொல்லுகிறது. தேவ சாயலே இச்சை இல்லை, தேவ சாயலே கண்கள் இச்சை, மாம்ச ஜீவனை பற்றி ஒன்றும் இல்லை. ஆதமக்கு ஒன்றும் தெரியாது, அவன் பரிசுத்தமானவன். கெடுத்தது எல்லாம் ஏவாள் தான். கெடுத்ததெல்லாம் யாருங்க? ஸ்திரீ. வீட்டை கலைத்தாள், குடும்பத்தை கலைத்தாள், துரத்தப்பட்டாங்க தோட்டத்தை விட்டு. யாரால? ஒரு ஸ்திரியால. அதனால்தான் ஸ்திரீக்கு இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் கூட சாபத்தை நீக்க முடியவில்லை. அவர் பிள்ளையை பெருக வேதனை அதிகமாக கொடுப்பேன் வாக்கு கொடுத்த தேவன், சபித்த தேவன், இன்றைக்கு வரைக்கும் பிள்ளை பெருக அதிக வேதனை தான். ஏன்னா அந்த சாபத்தை நீக்க முடியாது. ஏனென்றால் ஸ்திரீ செய்த சாபம் கர்ப்பம் சம்பந்தப்பட்டது. கனி என்பது பிள்ளை சம்பந்தப்பட்டது. அது தேவன் கர்த்தர் அவனால நீக்க முடியாது. ஏனென்றால் அந்த பாவத்தை செய்ததான் என்ன பிறக்கும்? பிள்ளை பிறக்கும். இது கர்த்தர் கொடுக்கல, மனிதன் உண்டாக்கி கொண்டது. இது மனிதன் உண்டாக்கி கொண்ட உலகத்திலே உண்டானவே வேதம் சொல்கிறது. உலகத்திலே உண்டானது பொல்லாத பிசாசான உண்டானது. ஹல்லேலூயா. சோ இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஏதேன் தோட்டத்திலே சொல்லப்பட்ட அந்த விருட்சம் என்பது அது சடப்பொருளான ஒரு மரம் அல்ல, ஒரு ஆப்பிள் மரமும் அல்ல, அது ஒரு மாதுளம் செடி கொடி அல்ல. அது விருட்சம் என்று சொல்லப்பட்டது மாம்சமும் ரத்தமும் உள்ள ஒரு ஜீவன் என்பதை நாம் பார்த்தோம். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, இன்னும் தொடர்ந்து எங்களோடு சேர்ந்திருங்க. ஏதேன் தோட்டத்தை குறித்து நாம் ஆராய போகிறோம். முடிவிலே வேத ஆதாரத்தோடு நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த தோட்டத்தில் நடந்ததான சம்பவம் என்னவென்று. அங்கேதான் என்ன உண்டாயிற்று? இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பஸ்கா ஆட்டுக்குடி இறங்கி வர காரணமாக அந்த பாவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளலாம், அதை என்ன பண்ணலாம்? மீண்டு வர முடியும். பாவமே இது இல்லை, பாவமே என்னவென்று நமக்கு தெரியணும். எப்படி நம்ம அதை அறிந்து கொள்வது? ஹல்லேலூயா. சோ தொடர்ந்து வாசிங்க, வேதத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க. நாம் அடுத்த பாகத்திலே எப்படி ஏவாள் அந்த பழத்தை புசித்தாள், எப்படி ஏவாள் அந்த பழத்தை அவள் புசித்ததை பார்க்கலாம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வேதம் வாசிங்க, தியானிங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களோடு பேசுவாராக. ஆவியானவர் துணை கொண்டு இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறதாக இந்த சம்பவங்களை அவரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் உதவியோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவர். அவர்தான் சகலவற்றையும் செய்கிறவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.